நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, கிட்டத்தட்ட இந்த 2025 3 கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 3 கிரக பயிற்சிகளும் தற்போது நடைபெற்று விட்டது. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும், நம்மளுடைய குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், அதேபோல் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவான் வந்துட்டார். ஸோ இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனிமே நிகழப்போகிறது. கடந்த காலங்களில் சனி பகவானும் சரி, நம்மளுடைய ராகு கேது பகவானும் சரி, உங்களுக்கு என்னென்ன சில மன அழுத்தங்களை கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம், அதே போல் குரு பயிற்சி வீடியோவும் போட்டிருக்கோம், ராகுகேது பயிற்சி வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ன விஷயங்கள் நடக்க போது, இன்ன விஷயங்களை பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை முதலில் பார்க்குறவங்க கட்டாயமாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட பதிவுகள் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான், அதேபோல் ராகுகேது பகவான்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க. கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த சில அழுத்தமான விஷயங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இந்த 2.5 வருஷமாக என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த விஷயம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் என்னவாக இருக்கும், ஸோ இனிமேல் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேசராசி எங்கேயும் எப்பொழுதும் முதன்மையாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற செயல்பாடில் செயல்படக்கூடிய மிக அற்புதமான நேர்கள் தான் நீங்கள். உங்களுடைய உடன் இருப்பவர்களுடைய அனைத்து விதமான உணர்வுகளையும், அவர்களுடைய செயல்பாடுகளையும், அவர்களுடைய கவலைகளையும் புரிந்து கொண்டு அதற்காக உதவி செய்யும் எண்ணம் கொண்ட நபர்கள் தான் நீங்கள். சில நேரங்களில் உங்களுடைய கோபம் ஒரு நியாயமான சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் அந்த கோபத்தை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கமும் உங்களுடைய மனதில் உறுதியாக இருக்கும் என்பதை நான் அறிகிறேன். ஸோ இது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது, ஜோதிடம் என்பது ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயம். கிரகங்கள் என்றாலே சந்திரன் அப்படின்னு தான் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். சந்திரனை பார்த்திங்கன்னா ஒரு 2.5 நாட்களை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கிடக்காரு. ஸோ அப்படி கிடக்கிற சந்திர பகவான் எப்படி ஒவ்வொரு நாட்களும் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றுறாரோ, ஸோ அதே போல் தான் உங்களுடைய உங்களுடன் இருக்கின்ற ஒவ்வொருத்தருமே தங்களுடைய தேவைகளை உங்களிடம் பெற்ற பிறகு உங்களை கோபக்காரன்னு சொல்லுவாங்க, உங்களை மோசமானன்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த மேடம் சரி கிடையாது, எப்போ பார்த்தாலும் ஈகோவாக இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் என்ன சொல்கிறேன்னா, அப்படி சொல்கிற அத்தனை பேருமே ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் அவங்கள பற்றி கவலையப்பட வேண்டாம். ஸோ நீங்களாக இருங்க. மேசராசிக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை உண்டு, பெருமை உண்டு. ஸோ அந்த விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய மனதில் உள்ள கவலையும் வருத்தமும் ஃபஸ்ட்டு விலகிடும். ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷமாக நம்மளுடைய மேசராசி நண்பர்கள் அதிகமான கடன் பிரச்சனையில் மாட்டிருக்கலாம். நண்பர்கள் எல்லாம் விரோதியாக இருக்கலாம். ரொம்ப நம்பினேன், என்னை இவ்வளோ தூரம் ஏமாற்றுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பி கையெழுத்து போட்டு, டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு உங்களுடைய உறவினருக்கோ இல்லை உங்களோட நண்பருக்கோ யாருக்கோ வாங்கி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதே போல் குழந்தைகள் இல்லாமல் கல்யாணம் முடித்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங்கில் கூட இருந்திருக்கலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் எங்களுக்கு மட்டும் ஏன், நாங்கள் உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து ப்ரொஃபைட்டாக இருந்தோம், எங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை? இப்போ ஒரு 2.5 வருஷமாக எங்களை கிரகங்கள் சனி பகவானும் சரி, 1.5 வருஷமாக ராகுகேது பகவானும் சரி, சுபகிரகமான குரு பகவான் கூட எங்களை கஷ்டப்படுத்தினாரே. இந்த மாற்றங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த
கிரக பயிற்சிக்கு அப்புறம் சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். உண்மையிலேயே நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து 2.5 வருஷமாக உங்களை பார்த்தது தான் பிரச்சனை. நம்ம ஏற்கனவே சனி பயிற்சி வீடியோ சொல்லியிருப்போம். சனி பகவானுடைய பார்வை விலகினதே உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம். அற்புதமான சூழ்நிலைகளை இன்னுமே சந்திப்பீங்க. இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைகள் விலக போகுது. நீங்கள் நினச்ச விஷயத்த இனிமேல் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிங்களோ அதை அப்படியே செஞ்சு முடிப்பீங்க. பதட்டப்படாமல் கொஞ்சம் நிதானமாக எதுக்கு போட்டு நம்ம போராடணும், நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த நிலை அப்படியே மாறி ஓகே ஓரளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு உறுதியாக உருவாகும். அதே போல் கடன் சுமை ரொம்ப லாக், சான்ஸே இல்லை. அதாவது 10,000 ரூபா கடன் வாங்க யோசித்த நீங்கள் இப்போ 10 லட்ச ரூபா மேலே கடன் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக சொல்கிறேன். ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கினா கூட ஸோ கடன் வாங்கிட்டோம்னா நம்ம தேவையில்லாமல் அவன்கிட்ட போய் நிற்கணும், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், இது நம்மளுக்கு தேவையா வேண்டாண்டா ரிஸ்க்கு அப்படின்னு இருந்த நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ கடன் வந்ததே அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு கடன் சுமைகள் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும். ஸோ அதனால ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க. உங்களோட கம்பீரம் அந்த இடத்துல தோற்றுருக்கும். ஸோ மற்ற சின்ன சின்ன வாண்டிகை கூட உங்கள்கிட்ட எட்டி பார்த்து வர்றியா அப்படின்னா உங்கள்கிட்ட கோபமாக பேசியிருக்கலாம், உங்களை சீன்ற மாதிரி பேசியிருக்கலாம். ஸோ மேசராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. கடன் பிரச்சனை உண்மையிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து விலக்குவதற்காகவே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் விலகிறார், 5ஆம் இடத்துக்கு வரார். ஸோ கடன் சுமை கட்டாயமாக உங்களுக்கு விலகப் போகிறது. இந்த கேது பகவான் இந்த மே மாதம் எண்டில் வந்திருந்து, அதாவது மே மாதம் 18ஆம் தேதி அவர் ட்ராவல் ஆனதுலேருந்து உங்களுக்கு படிப்படியான மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஜூன் மாதத்திலிருந்து சிறப்பான முன்னேற்றங்கள் கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இப்போ அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் 11ஆம் கேது 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு ராகு போயிருக்கிறார். ஸோ ராகு 11ல் அமரலாம். ஏன்னா ஒரு பாவகிரகம் 5ஆம், அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3, 6, 11லாம் அமர்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ராகு 11ல் அமர்ந்தனால ரொம்ப மாற்றங்கள் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம், கடன் சுமையிலேருந்து ஒரு நீங்குவதற்கான வாய்ப்பு. நீங்கள் யாருக்காக பணம் முன்னாடி உதவி செஞ்சுருப்பீங்க, உங்களுடைய உறவிலையோ இல்லை நண்பர்கள்லையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் செஞ்ச உதவி இப்போ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்பாடி நிம்மதியாக இருக்கேன், எனக்கு ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குது அப்படிங்கிற தன்மையில் உங்களுக்கு ராகு பகவானும் கொடுக்க போகிறார். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் முன்னேற்றங்கள், திடீர் யோகங்கள் அப்படிங்கிற விஷயங்களை ராகு பகவான் மூலமாக நீங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ராகுவை 11ஆம் இடத்துல ராகு வந்திருக்கார். அளவு கடந்த ஆசை வரும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ ஆனால் அதை மட்டுப்படுத்துகிற தன்மை, அதாவது ஓரளவுக்கு லிமிட்டாக ஆசையை கொடுக்குற அளவுக்கு குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து ராகுவை பார்த்துறாரு. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அப்போ கவலை, பிரச்சனை, போராட்டம், வருத்தம், மன வருத்தம், ஸோ எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் தயாராகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாக போகிறது. கேது பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால முடிஞ்சளவு குழந்தைகளுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்கள் குழந்தை என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, ஸோ அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. அதே போல் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்க. ஸோ உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இந்த ஜூன் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை எத்தனை முறை பார்க்க முடியுமோ குலதெய்வத்தை மனசார போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உங்களுடைய லைஃப்பில் உறுதியாக ஏற்படும். மேசராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதே போல் ராகு பகவான் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் கொடுப்பாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான் ராகு பகவான் என்ற 3 கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன,
இந்த 2025 ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ரிஷபராசி எந்த விஷயத்தையும் சிரித்த முகத்துடன் தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுகின்ற ராசி தான் நீங்கள். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிரிப்பு எங்கே போச்சு, உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள் எங்கே போச்சுன்னே தெரியாமல் ஒரு 1.5 வருஷமாக கிடுக்கு பிடி பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. எப்படித்தான் என்னால் சமாளிக்கிறது, இப்படிலாம் சுற்றி 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 நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே, வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் பிரச்சனை, சரி எதுவுமே வேண்டாமாண்டா ஒரு காற்று வாங்க ஒரு ரோட்டோரமாக போகணும்னா அங்கே எவனா பிரச்சனை பண்ணுறான். ஸோ இப்படி பிரச்சனையை மட்டுமே கடந்த 1.5 வருட காலமாக சந்தித்து மன அழுத்தங்களை அதிகமாக வெளியே கொட்ட முடியாத அளவுக்கு அழுத்தம், இந்த அழுத்தம்லாம் எப்போ வெளியேறும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வந்த கேது பகவான் விலகிறார். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ மன அழுத்தம் ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் உங்களை விட்டு வெளியே போகுது. அதே போல் அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் அமர்ந்த குரு, ஜென்மத்தில் குரு அமர்ந்தால் என்ன சொல்லுவோம்னா வனவாசம்னு சொல்லலாம். அதாவது எதையுமே யோசிக்க முடியாமல், நினச்சதெல்லாம் செய்ய முடியாமல், செய்யணும்னு ஆசை மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனால் எந்த ஆசையுமே நிறைவேறிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது கோச்சார கிரகங்கள் ரீதியாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடலாம். உங்களுடைய தசாபுத்தி சம்டைம் நல்லா இருந்துச்சுன்னா அது வாய்ப்பை கொடுத்துருக்குங்கிறது உண்மை. ஓகேவா? ஸோ அதன் அடிப்படையில் குரு பகவானுமே ராசியில் அமர்ந்து ரொம்ப அழுத்தத்தை கொடுத்தாரு. இப்போ ராசிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ அப்படியே ரிஷப ராசிக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். ஐயா குரு பகவான் நல்லவர் தானே, ஏன் ராசியில் உட்கார்ந்தா எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க. அதாவது குரு பகவான் மற்ற ராசிகளில் அமர்றதை விட ரிஷப ராசிக்குள்ளே அமரும்போது சில சிக்கல்களை கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி, உங்களுடைய ராசியின் அதிபதிக்கும் குரு பகவானுக்கும் இவர் பார்த்திங்கன்னா தேவகுரு குரு பகவான், இவர் அஸ்வகுரு சுக்கிர பகவான். ஸோ உங்களுடைய ராசியின் அதிபதிக்கும் அவருக்கு எப்படின்னா முரண்பாடான கருத்து இருக்கும். நீ இதை நினைக்கிறியா, செய்ய விட மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன் பாரு, உனக்கான ஒரு பாடத்தை கொடுக்குறேன். ஸோ அப்படின்னு ஏதாவது ஒரு டாமினேட்டன் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருந்த நீங்கள் இன்னும் அதே நிலையில் இருக்க வேண்டிய கட்டாயம். சில பேருக்கு ரிவர்ஸ் எடுத்திருப்பாங்க, அப்படியே ரிவர்ஸில் வந்திருப்பாங்க. நல்ல போஸ்டிங் ரிவர்ஸில் வந்தேங்க, எதுக்காண்டி என்னை ரிவர்ஸ் தூக்கி போட்டாங்கன்னு தெரில, எனக்கு கீழே இருந்தவன் மேலே போயிட்டான் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அதுவும் நம்ம ரிஷப ராசியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து மே எண்டு வரையுமே ஏன் வாழ்கிறோம் எதுக்கு வாழ்கிறேனே தெரில சாமி அப்படிங்கிற வாழ்க்கையில் சுவாமிகிட்டே கேட்பாங்க. அவங்களுடைய குலதெய்வத்திட்டையோ இல்லை அவங்க கும்பிட்ற இஷ்ட தெய்வத்திட்டையோ போய் கேட்பாங்க, எதுக்காண்டி நான் வாழ்கிறேனே தெரியலையா, ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, எங்கேயுமே மதிப்பு மரியாதை இல்லையே, நான் ஏன் இவ்வளோ போராடுறேன் அப்படிங்கிற கேள்வியை அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கிரக நிலைகள் அவங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துச்சு. இதில் சனி பகவான் சும்மா இல்லை, நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க விடாமல் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஸோ நிம்மதியை தூங்கவும் முடியல, நிம்மதியாக ஓடவும் முடியல, நிம்மதியாக வேலை பார்க்க முடியல. இதுதான் உங்கள் லைஃப்பில் கடந்த காலங்கள் நடந்தது. ஸோ இது நடந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய புதுசாக பார்க்குறவங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சனி பயிற்சி வீடியோ, ராகு பயிற்சி வீடியோ, குரு பயிற்சி வீடியோ நம்ம பேசுனதை பார்த்தவங்களுக்கு ஸோ ஆல்ரெடி சொன்ன விஷயங்களாக சில விஷயங்கள் இருக்கலாம். அதை தவிர்த்து புதுசாக பார்க்குற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நடந்ததா என்பதை உங்களுடைய மேலான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபீட்பேக் கேட்குறோம்னா கடந்த காலங்கள் நடந்தது நீங்கள் உண்மை என்றால் எதிர்காலத்தில் நடக்க போகிறது உண்மைங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிடுவீங்க. உங்களுடைய ஃபீட்பேக் மூலமாக நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய ஜோதிடத்தை வளர்ச்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறனால உங்களுடைய மன அழுத்தங்கள் இல்லாமல் உங்களுடைய மனசில் நினச்ச விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துவதற்கான அற்புதமான காலம். சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்காரு. ஸோ 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடன் சுமையிலேருந்து வெளியே வந்துட்டேனப்பா, ஏகப்பட்ட பிரச்சனை, கடன்காரன் தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிற நிலையிலேருந்து வெளியே வருவீங்க. குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். இவ்வளோ நாட்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு வந்த, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது அமர்ந்தனால சில நேரங்களில் குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்பட்டுருக்கலாம், புத்திர தோஷம் ஏற்பட்டுருக்கலாம்.
ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை மட்டுமே பிறந்திருக்கலாம் மேக்ஸிமம். ஸோ இப்போ ஆண் குழந்தைக்காக காத்திருப்பவங்க கூட உறுதியாக குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான பாக்கியம் உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ தொழிலில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், தொழிலை வச்சு நான் நொந்து நூலாயிட்டேன், இப்போ தொழிலை விட்டுட்டு போயிடலாமாங்கிற நிலைமை கூட என் மனசு வந்துருச்சு, இதை சமாளிக்கணும் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் ஆகிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறனால அவர் உறுதியாக உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார், தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்கவங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுப்பார். ஸோ தொழில் பண்ணலாங்கிற எண்ணத்தில் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணால் பிரச்சனை வந்துருமாங்கிற ஏக்கத்திலும் கவலையிலும் இருந்துக்கிட்டு வந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பு, அரசாங்க விலையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலையில் நல்லா இருக்குது. ஸோ ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்திருக்கனால தொழிலில் அதிவிதமான வளர்ச்சி உண்டு, கட்டாயமாக நல்ல வளர்ச்சி உண்டு, முன்னேற்றம் உண்டுங்கிறத உறுதியை பார்க்க முடியும். ஸோ ரெண்டு விஷயந்தான், உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கார். ஸோ நல்ல நேரம் நல்ல காலம் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்காரணம் கொண்டும் சுயநலமாக மட்டும் இருந்துடாமல் உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மிக முக்கியமான உறவுகளுக்காக உங்களுடைய இந்த அற்புதமான காலத்தை பயன்படுத்தி அவங்களுக்கும் சிறப்படைய செய்யுங்க. அதே போல் சனி பகவான் ராசியை பார்க்கறனால தற்பெருமை மட்டும் உங்களுக்கு அதிகமாக வந்துடக்கூடாது. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது எக்காரணம் கொண்டும் நீங்கள் தற்பெருமை பண்ணிடக்கூடாது. ஸோ பொறுமையாக அனைவரையும் அன்புடன் அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றலை பயன்படுத்திக்கோங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கனால வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி நிதானமாக வாங்க. வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுத்திங்கன்னா வீடு வாஸ்து ரீதியாக ப்ரொஃபைட்டாக இருக்கா, சிறப்பாக இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு அதை ப்ராப்பராக பிளான் போட்டு கரெக்டாக எல்லாம் செக் பண்ணிவிட்டு வீடு கட்டுவது உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும். அதேபோல் உங்களுக்கு கடந்த காலங்களில் என்னெல்லாம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். எது அதிகமாக பிரச்சனையை உண்டு பண்ணிச்சுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இந்த கோச்சார கிரகங்கள் ரிலீஸ் பண்ணி நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகிறாங்கிறது கிரக ரீதியான உண்மை. மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதே போல் ராகு கேது பகவான்கள் இந்த 2025 ஜூன் மாதத்துக்கு மேல் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறாங்க. கடந்த காலங்களில் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் அதிகமான டிப்ரெஷன் இருந்திருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் போராடிருப்பீங்க, அந்த போராட்டத்துக்கு விடைகள் இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுடைய அற்புதமான சிந்தனை ஒன்று பார்த்தீங்களா, அந்த சிந்தனையை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தியிருந்தீங்கன்னா நீங்கள் உலகிலேயே மிகப்பெரிய சிறந்த அறிவாளிங்கிற பேர் வாங்கலாம். ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்காக அதிகமாக பயன்படுத்தாமல் உங்களுடைய இருக்க சக நண்பர்களுக்கோ சக உறவினர்களுக்கோ பயன்படுத்தியிருப்பீங்க. அப்போ உங்களுடைய அத்தனை விதமான ஈர்ப்பையும் அவங்க எடுத்துக்கிட்டு அது எம்டி பேட்ரி மாதிரி போட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் பார்த்திங்களா ரொம்ப அதிகமான டிப்ரெஷன். சந்தோஷம் இங்கே அப்படிங்கிற மாதிரி வண்டி வாங்கினேன், வண்டி ஓட மாட்டேங்க, வீடு கட்ட முயற்சி எடுத்தேன், வீடு கட்ட முடியல, ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் பார்த்தேன், நடத்த முடியல. ஸோ இந்த தாட்டு தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வருது, எதுக்காண்டி இந்த பிரச்சனை வருது, ஸோ இது எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையிலேயே உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. எப்படி கேள்வி கேட்கணும்னு உங்கள்கிட்ட மட்டும் கொடுத்தோம்னா நீங்கள் லிஸ்ட்டு அப்படியே கொடுத்துருவீங்க, சடன்னு அவ்வளோ லிஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கும். ஏன்னா எனக்கெல்லாம் தான் நடக்கலையே, அப்போ அந்த லிஸ்ட்டை நான் கொடுக்கத்தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெளிப்படையாக பேசிடுவீங்க. ஸோ 2வது மிதுன ராசிக்குன்னு சொல்லி இரட்டை குணம் உண்டு. எங்கே உங்களை அன்பாக பார்த்துக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அளவு கடந்த அன்பை காட்டுவீங்க. உங்களை பகைக்கிறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தான் நீங்கள் உங்களுடைய அந்த சமயோக புத்தியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் ₹1 வர முடியாது. ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர். இதுதான் உண்மை. நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க கூட நம்ம ஏன் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருவானே, இருக்கட்டும் போனால் போகட்டும் அப்படின்னு விட்டுருந்தீங்கன்னா உங்களை வச்சு செஞ்சவன் தப்பிச்சிட்டான்.
அப்படி விடலை, நீங்கள் உட்காந்து பிளான் போட்டு அடிக்க நினச்சிட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, மேலே ஏணியில் ஏறி உட்காந்துட்டு டாட்டா காட்டினாலும் சரி, ஃப்ளைட்டில் ஏறதுக்கு ரெடியானாலும் சரி, பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு கும்மாங்குத்து குத்துற அளவுக்கு உங்களுக்கு அறிவு திறமை இருக்குது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஸோ ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்துறதுக்கான ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. உண்மை தான். ஓகேவா? சாவி கையில் இருந்தும் சாவி கையிலேருந்து கதவை திறக்காமல் இருட்டாக இருக்கேங்கிற மாதிரி நீங்கள் எண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கடந்த காலங்கள் நிறைய நடந்துருச்சு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் திறந்தெடு திசை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இயற்கையான சுவாச காற்றை உங்களுடைய மனசுக்குள் உள்ள அத்தனை விதமான மன அழுத்தங்களை தூக்கி எறிஞ்சிட்டு மன மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களை இனிமேல் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ எப்படி இதை செயல்படுத்த போகிறீங்க, என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கும்போது, உங்களுடைய ராசிக்குள்ளே குரு பகவான் வரார். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இப்போ ராகு அமர்ந்திருக்கிறார். 8, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இந்த 3 கிரகங்களுடைய கோச்சார அமைப்பு தான் இந்த பயிற்சிக்கான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ சந்தோஷம் என்பது உறுதியாக நடைபெறும். திருமணம் நடக்கலைங்க, ரொம்ப முயற்சி எடுத்துட்டேன், போகாத மேட்ரிமணி கிடையாது, எல்லா மேட்ரிமணியும் பஞ்சிட்டேன். கம்யூனிட்டி வைஸாக ஒரு மேட்ரிமணி வச்சுருக்காங்க, தனிப்பட்ட முறையில் ஒரு மேட்ரிமணி வச்சுருக்காங்க, எல்லா மேட்ரிமணிலையும் பஞ்சிட்டேன், எனக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்கல, எனக்கு ஏற்ற பையன் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த நிலையை மாற்றி அமைக்க உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதியை என்று கருதுகின்ற குரு பகவானே உங்களுடைய ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அவர் ராசிக்குள்ளே அமர்ந்ததுங்கிறது சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேகத்தை ஸ்லோ பண்ணலாம், ஆனால் பல விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் உண்டு. ஏன்னா குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் சிறப்பு. அப்போ அவர் உங்களுடைய ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு விஷயம், சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான அற்புதமான சூழ்நிலை. திருமணம் உறுதியாக நடைபெறும். ஐயா திருமணம் நடைபெறும்னு சொல்லிட்டீங்க, நான் ரொம்ப நாள் லவ் பண்ணியிருக்கேன், நான் வந்து மிதுன ராசி, நான் ரொம்ப நாளாக லவ் பண்ணியிருக்கேன், எனக்கு திருமணம் நடைபெறுமா, லவ் மேரேஜ் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கலாம். கண்டிப்பாக அது நடப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. ஓகேவா? அதாவது லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் புதிய லவ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, அதே போல் ஏற்கனவே லவ்வில் இருந்தேன், லவ் கட் ஆயிடுச்சு, அந்த பொண்ணை நான் ரொம்ப நேசிக்கிறேன், உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேங்க அப்படிங்கிற விஷயங்கள் உள்ள உங்களுக்கு உறுதியாக அந்த காதல் இணைவதற்கான வாய்ப்பு உண்டு. உண்மையாக லவ் பண்ணியிருந்தால் மட்டுமே. இதுதான் விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மையான லவ்வை சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குற அளவு தான் இருக்குது. 100 பேர் லவ்வர்ஸ் இருக்காங்கன்னா அதில் உண்மையாக நேர்மையாக தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு போகணுங்கிறத யோசித்து நல்ல ஒரு நபரை தேர்ந்தெடுத்து லவ் பண்ணுற பெண்களும் சரி ஆண்களும் சரி குறைஞ்சது 10%. மீதி 90% தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய பொருளாதார தேவையோ இல்லை எக்ஸட்ரா ஏதோ ஒரு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஏற்படுற காதல் தான் 90%. இது நடைமுறையில் உள்ள விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம ஒரு சாப்டர் எடுக்க ஆரம்பித்தோம்னா நம்ம வேறு கான்செப்டுக்குள்ளே போக வேண்டியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை சார்ந்த விஷயங்களை இல்லாமல் உண்மையாக லவ் பண்ண நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்களுடைய பலபடியும் இணைவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணப்பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க, மனக்குழப்பத்திலேருந்து வெளியே வருவீங்க. போராடுற போராட்டம், மன வருத்தம், கவலை எல்லாமே விலக போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். ராகுவை குரு பார்க்கார். அப்போ உங்கள் அப்பா வழி சொத்து கிடைக்கும். எங்கள் தாத்தா சொத்து வரவே மாட்டேங்கி, எங்கள் அப்பாட்ட அந்த சொத்து கையில் வந்தால் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி, எங்கள் தாத்தா சொத்தில் ஒரு வில்லங்கம் இருக்குது அப்படின்னா ராகு தான் அப்பாவை பெற்ற அப்பா. ஓகேவா? ஸோ அப்போ ராகு வந்து 9ல் அமர்ந்திருக்கார், அவரை குரு பார்க்காரு. அப்போ என்ன ஆகும், தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் உறுதியாக ரெடி ஆவதற்கான வாய்ப்பு உண்டு. டாக்குமெண்ட் ஏன் உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, குரு அமர்ந்த வீடு புதனுடைய வீடு. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் இல்லாமல் டாக்குமெண்ட் நடக்காது. ஸோ அப்போ அப்பாவளி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் வில்லங்கம் இருக்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டாகிறது.
மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பு உண்டு, புதிய முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வேலை ஆட்களே இல்லை என்று வருத்தப்பட்டு வந்த உங்களுக்கு வேலை ஆட்கள் கிடைப்பதற்கான அற்புதமான சூழ்நிலையிலே கிரகங்கள் குறிக்கின்றன. நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இப்போ கேது பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால என்ன விஷயங்களை கவனமாக இருக்குன்னா, உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்ககிட்ட பேசும்போது செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி சமூக வலைதளங்களில் தங்களுடைய பதிவுகளை பகிரும்பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பதிவிடுங்க. ஸோ எதையாவது நீங்கள் ஒன்று பதிவு போடுவீங்க, அதை இன்னொரு பெரிய அறிவாளிங்க இருக்கிறதுக்கின்ற சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு விஷயங்களை செய்வாங்க. ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோலாம் போடுறீங்கன்னா நம்மளுடைய மிதுனராசி பெண்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக யோசிச்சு செய்யுங்க, அவசரப்பட வேண்டாம். ஏன்னா அதை வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய தவறான செயல்கள்லாம் வீடியோ ஃபோட்டோ வச்சு நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் உங்களுடைய லைஃப்பும் பாதிக்கப்படுது, உங்களுடைய ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு கௌரவம் பாதிக்கப்படுது. கவனமாக இருந்தீங்கன்னா மிதுனராசிக்காரங்களுக்கு அத்தனை விதமான மாற்றங்களையும் எது கிடைக்கலன்னு நினச்சிங்களோ அனைத்து விதமான விஷயங்களும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் வாய்ப்பளிக்குது. பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் முன்னேற்றமே மகிழ்ச்சியே. தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாமா, மிகப்பெரிய ஒரு ஜாமவான் ஆகிடலாமா, இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆயிடுவோமா, ஒரு நல்ல நிலைமையில் இருந்த நம்ம டோட்டலாகவே அவுட் ஆயிடுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை. உண்மையான விஷயம் என்னென்னா, இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் 20% தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற, அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள், தசாபுத்தி, உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும், எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும், நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல, என்ன பரிகாரங்கள் நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் 70% நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம்னு சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். சரி, இப்போ 20% இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், அதிகப்படியான கேள்விகள் இருக்கலாம். ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கால் பண்ணுறது மேக்ஸிமம் எடுக்கலைன்னா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க. ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்குறதுக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும். ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும், என்ன நடக்க போகுதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிட என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ சிறந்த ஆசிரியர்கள், அதாவது நானும் கிளாஸ் இருக்கிறேன், அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டு இருக்குது. யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்மந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம். ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ அதன் சம்மந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிறாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா, ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஓகேவா? இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு
எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.